Hi friends, welcome to D Art Fashion. Free online tailoring class day 3 ஓட வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸோட வீடியோஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்க மெம்பர்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பிகினர்ஸா இருக்காங்க, ஸ்டிச்சிங் பத்தின எந்த நாலேஜும் இல்லை அப்படின்றவங்க தான் மோஸ்ட்லி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக் லெவல்ல இருந்தே ஒவ்வொன்றும் நம்ம கரெக்டா சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் நாங்க மெட்டீரியல்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு நாலேஜும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளாஸஸ் பேசிக்ல இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸோட நாலேஜ் அண்ட் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸோட நேம் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸோட 3rd டே கிளாஸஸ் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸோட நாலேஜ் தான் பார்க்க போறீங்க. நம்ம ஸ்டிச்சிங் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, ஸ்பேர் பார்ட்ஸோட நாலேஜும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ், அதோட நேம் என்ன அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்பேர் பார்ட்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட் வீல். இந்த ஹேண்ட் வீல் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு ஸ்டிச்சஸை வந்து நம்ம கரெக்டா ரிவர்ஸ் போகாம ஃப்ரண்ட்ல ஸ்டிச்சஸ் வர மாதிரி யூஸ் ஆகுறதுக்கு தான் நம்ம இந்த ஹேண்ட் வீலை யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போறது பாபின் வைண்டர். பாபின் வைண்டர் அப்படின்றது நம்ம பாபினை உள்ள ஃபிட் பண்ணிட்டு அதுல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டை வந்து ஃபுல்லா கவர் பண்ணி எடுப்போம். ஸோ நம்ம த்ரெட்டு சுத்துறதுக்கான அந்த பிளேசஸ் தான் நம்ம பாபின் வைண்டர் அப்படின்றத சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்போல் பெயின். இந்த ஸ்போல் பெயின் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம த்ரெட் ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி த்ரெட்ல கனெக்ட் ஃபைனலா போட்டு எடுப்போம். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு த்ரெட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ற பிளேசஸ் தான் ஸ்போல் பெயின் அப்படின்றத சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆர்ம்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அதுக்கு கீழே இருக்க இந்த எம்டி பிளேசஸோட நேம் பெட். பெட் அப்படின்றது நம்மளோட ஸ்டிச்சஸ்க்கு பண்ற கிளாத் எல்லாமே கரெக்டா நீட் பினிஷிங்கா வச்சு ஒர்க் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ற இந்த பிளேஸ் வந்து பெட் அப்படின்றத சொல்லுவோம். ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டிச் ரெகுலேட்டர். இந்த ஸ்டிச் ரெகுலேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து சைசஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். நமக்கு தேவையான ஸ்மால் சைசஸ் ஆகும், கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸோட சைசஸ் வந்து வேரியேஷன் பண்ணுவோம். ஸோ அது வந்து இதுல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட நேம் வந்து ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர் அப்படின்றத சொல்லுவோம். அடுத்து பார்க்க போறது நெக்ஸ்ட் பார்க்க போற பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர். இந்த ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட கிளாத்தை ஹோல்ட் பண்றதுக்கு, டைட்டா ஹோல்ட் பண்றதுக்கு அண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டரோட ஒர்க். இதை நம்ம அப்வர்ட்ஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட கிளாத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்வர்ட்ஸ்ல கொடுக்கும்போது நம்ம கிளாத்தை வந்து கரெக்டா கொடுத்து ஹோல்ட் பண்றதுக்கு, அதாவது டைட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர். நெக்ஸ்ட் பார்க்க போறது டென்ஷன். டென்ஷன்ல என்ன பார்க்க போறோம்னா இது டென்ஷன் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் வந்து டென்ஷன் ரெகுலேட்டர் அண்ட் இதோட நேம் வந்து டென்ஷன் டிஸ்க். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன்ல நமக்கு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஃபுல் பார்ட்டோட நேம். பார்க்க போறது த்ரெட் டேக் அப் லிவர். த்ரெட் டேக் அப் லிவர் அப்படின்றது நம்ம த்ரெட்டை வந்து அப் அண்ட் டவுன்வர்ட்ஸ்ல கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுறது தான் இந்த த்ரெட் டேக் அப் லிவரோட ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் இதை பார்க்க போறது வந்து ஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்வர் கலர்ல இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பார்ட்ல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட் டென்ஷன் அப்படின்னுவாங்க. இது வந்து ஸ்டிச்சஸ்க்கும் இதுவும் ஸ்டிச்சஸ் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா கிளாத்தோட வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரெஷர் ஃபுட் டென்ஷன் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களோட கிளாத் வந்து திக்னஸா இருக்கு அப்படின்னா இந்த டென்ஷன் பாயிண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டா வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ப்ரெஷர் ஃபுட் டென்ஷன். ஓகேங்களா? ஒரு பார்ட் என்ன அப்படின்னா இது த்ரோட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இது வந்து ஸ்லைட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லைட் பிளேட்டை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது இங்க கீழே இருக்க இந்த ஸ்பாட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷட்டில் ஹூக். ஷட்டில் ஹூக் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம பாபின் அண்ட் பாபின் கேஸை வந்து ஹோல்ட் பண்றதுக்கான பிளேஸ் தான் நம்ம ஷட்டில் ஹூக்.
ஸோ இந்த பிளேஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பாபின் அண்ட் பாபின் கேஸை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதோட நேம் வந்து ஷட்டில் ஹூக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற பார்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் பார். அண்ட் அதோட கனெக்ட் ஆயிருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரெஷர் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழேயே இங்க பாருங்க இந்த டீத் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபீட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்க அப் அண்ட் டவுன்ல போயிட்டு வர்றத நம்ம நீடில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த இந்த இடத்துல இருக்க இந்த பார்ட்டோட நேம் வந்து நீடில் கிளாம்ப். நம்மளோட நீடில்ஸை வந்து ரிமூவ் பண்ணி செட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த பிளேசஸ் வந்து நம்ம நீடில் கிளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றது நம்ம மிஷினோட நீடில்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவரை நீங்க பார்த்தது மெரிட்டோட ஸ்மால் சைஸ் மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அடுத்து நம்ம வந்து மிஷினோட பிக் சைஸோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்க்க போறீங்க. அதுல எல்லாமே சேம் நேம்ஸ் தான் வரும். பட் சிலது மட்டும் பிளேசஸ் சேஞ்சஸ் ஆயிருக்கும். அது என்னென்ன பிளேசஸ்ல இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற பெரிய மிஷின்லயும் சேம் பாடி ஸ்பேர் பார்ட்ஸோட நேம்ஸ் தான் இருக்கும். பட் அந்த ரெகுலேட்டர் ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர் அண்ட் டென்ஷனோட ஸ்பாட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அது எந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இங்கதான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர் இந்த ஷேப்ல கொடுத்திருப்பாங்க. அதுல அந்த நீட்டமா கொடுத்து ஸ்டிச்சஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து ரவுண்ட் ஷேப்ல நம்ம ஸ்டிச்சஸ் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது எதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீட் ரிவர்ஸ் லிவர் சொல்லுவாங்க. இந்த ஃபீட் ரிவர்ஸ் லிவரை நம்ம ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து லாக் ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஃபீட் ரிவர்ஸ் லிவரை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப் அண்ட் டவுன்ல கொடுத்து லாக் ஸ்டிச் கண்ட்ரோல் பண்ணுவோம். அண்ட் ஸ்டிச்சஸ் இதோட சைசஸ் வேரியேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லிவர் பார்ட்டை வந்து கீழே டவுன்வர்ட்ஸ்ல கொடுத்து நமக்கு என்ன சைசஸ் ஸ்டிச்சஸ் தேவையோ அதை நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். நமக்கு 1ல தேவையா, 2ல தேவையா, 3ல தேவையோ ஸ்டிச்சஸோட சைஸை வந்து நம்ம இப்படி லாக் பண்ணிட்டு தான் ரொட்டேட் பண்ணணுமே கண்டி. நீங்க இந்த ஆங்கிள் வச்சு ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு வராது. ஸோ நம்ம இதை டவுன்வர்ட்ஸ்ல கொடுத்து நம்மளோட ஸ்டிச்சஸோட சைஸஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்க்க போறது டென்ஷன் பார்ட் தான் பார்க்க போறீங்க. நம்ம ஸ்மால் சைஸ் மிஷின்ல பாத்தீங்கன்னா டென்ஷன் பார் வந்து உங்களுக்கு சைட் ஆங்கிள் கொடுத்திருப்பாங்க. பட் பெரிய மிஷின்ல வந்து நமக்கு ஃப்ரண்ட்லயே கொடுத்திருப்பாங்க. இந்த டென்ஷன் பார் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சஸ் லூப் ஆகுது, அந்த லூப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த டென்ஷன் பாரை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து டென்ஷன் பாரோட டிஸ்க்னு சொல்லுவாங்க. இது டென்ஷன் ரெகுலேட்டர் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன்ல தான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம டைட் பண்றது அண்ட் லூஸ் பண்ற அட்ஜஸ்டபிளுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த ஸ்ப்ரிங். ஸோ இது வந்து டென்ஷன் பார். அடுத்து பார்க்க போறது இந்த பெல்ட் பார்ட். இந்த பெல்ட் பார்ட் வந்து நம்ம பவர் கனெக்ட் பண்ணும் போது என்ன மாதிரி போட்டிருக்கணும், பவர் இல்லாத மோட்டர் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம இந்த பெல்ட் பார்ட்டை எப்படி போடணும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பெல்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஹேண்ட் வீல் இருக்கு இல்லைங்களா, ஹேண்ட் வீல்குள்ள அந்த பாயிண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த வீலை அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பெல்ட் பார்ட்டை நீங்க என்ன பண்றீங்க, கீழே இருக்க இந்த வீலில் வந்து ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஸோ இது வந்து நார்மலா நம்ம பெடலிங் பண்றோம், பவர் யூஸ் பண்ணாம பெடலிங் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல பெல்ட்டை நம்ம இந்த பிளேசஸ்ல தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது ஹேண்ட் வீல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைரக்டா வந்து இங்க இருக்க கீழே பிளேட்ல இருக்க இந்த வீல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்க வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த டைம்ல இந்த பெல்ட்டை நம்ம இந்த வீல்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணிடணும். நம்ம மோட்டர்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பெல்ட் பார்ட்டை நம்ம ஃபுல்லாவே அந்த ஹேண்ட் வீல்ல இருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா மோட்டருக்கும் இந்த ஹேண்ட் வீலுக்கும் கனெக்ட் பண்ற ஒரு பெல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த பெல்ட்டை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வீல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஹேண்ட் வீல்ல ஃபர்ஸ்ட் இந்த பெல்ட் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த மோட்டரோட இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துலயும் நீங்க என்ன பண்ணுங்க, லைட்டா இதை லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை பிரஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா போய் ஃபிட் ஆயிடும்.
ஸோ நம்ம பவர் யூஸ் பண்ணும்போது இந்த நார்மல் பெல்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பவருக்கு செப்பரேட்டா ஒரு பெல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பெல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். பெரிய மிஷின்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம லிஃப்டரை வந்து ஹேண்ட்ல யூஸ் பண்ணாம இந்த நீ லிஃப்டர் மூலயமா நம்ம ஃபுட்டை லிஃப்ட் பண்றதுக்கு நமக்கு யூசஸா இருக்கும். ஸோ இதோட நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நீ லிஃப்டர் சொல்லுவாங்க. நம்ம ஹேண்டில் லிஃப்ட் பண்ணாம நம்ம நீயோட ப்ரெஷரை வந்து இதுல கொடுக்கும்போது ஃபுட்டர் மேல லிஃப்ட் ஆகும். இதை ரிலீஸ் பண்ணனா ஃபுட்டர் கீழே லிஃப்ட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றது தான் நீ லிஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் நாலேஜ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ஃபார்மேட்டும் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அண்ட் மிஷினை நம்ம லைஃப் லாங் சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்ன்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம மிஷின் வந்து கரெக்டா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆயில் விடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயில்ன்றது நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் எண்ணெய் தான் அந்த ஹோல்ஸ்ல விடுவோம். ஸோ அந்த மாதிரியான தப்பை நம்ம பண்ணவே கூடாது. நம்ம மிஷின் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க மிஷின் ஆயில், மிஷினுக்குனே செப்பரேட் ஆயில் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மிஷின் ஆயில்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் என்ன பண்ணுங்க, உங்களோட மிஷின்ல அந்த ஆயிலை விடுங்க. ஆயில் விடும்போது நீங்க பண்ண தப்பு என்னன்னா, நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஆயில உள்ள விடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ஆயில் விடுறோம் அப்படின்னா நம்மளோட மிஷின் ரன்னிங்லயே தான் இருக்கணும். மிஷினை நல்லா ரன்னிங்ல விட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் எங்கெங்கெல்லாம் தெரியுதோ அங்க 2 drops ரெகுலரா, அதாவது வீக்லி த்ரைஸ் இல்லைன்னா ட்வைஸ் நீங்க அந்த ஹோல்ஸ்ல மட்டும் ஆயில்ஸை விடுங்க. ஆயிலை விட்டு ஒரு 10 minutes அதை ரன் பண்ணிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த மிஷின் உங்களுக்கு லைஃப் சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணா எல்லா மிஷினுமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். திரும்பவும் சொல்றேன், மிஷினை ஸ்டாப் பண்ணி ஆயிலை விடாதீங்க. ரன்னிங் பண்ணிட்டே ஆயிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 minutes அகைன் ரன்னிங்லயே இருக்கணும். ஸோ இந்த பேப்பர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பேப்பர்ல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பி விடுவேன். ஸோ இதை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸோட பிக்சர்ஸும் எடுத்து பேஸ்ட் பண்ணி நேம் எழுதிருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு மிஷின்ல ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்ன நேம், எது எது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மட்டும்தான் இதை நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ண சொல்றது. கம்பல்சரி எல்லாருமே இந்த மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸோட நேமை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நமக்கு இப்போ ஒரு எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த டென்ஷன் பாயிண்ட் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா அந்த டென்ஷன்ற நேம் கூட நமக்கு தெரியாம இருக்கும். ஸோ நாம இப்ப ஒரு சர்வீஸ் பண்ண வராங்கன்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம், இந்த டென்ஷன்ல தான் எனக்கு தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு, இந்த டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கும் தெரியும் நமக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோட நேம் தெரிஞ்சிருக்குன்றது. ஸோ எல்லாருமே ஸ்டிச்சிங் தெரிஞ்ச எல்லாருமே இந்த ஸ்பேர் பார்ட்ஸோட நேம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வாட்ஸ்அப் குரூப் ஆர் கமெண்ட்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்பேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸோட நாலேஜ் அண்ட் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸோட நேம் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.